வணக்கம் நேயர்களே, வியாழக்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்று நம்ம சிறப்பு நேர்காணல் பகுதியினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியானது எதிர்வருகின்ற 8ஆம் தேதி நாங்கள் கொண்டாடுகின்ற அனுஷ்டிக்கின்ற மகளிர் தினம் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல் பகுதியாக அமைய காத்திருக்கின்றது. விசேடமாக 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தேசிய மகளிர் தினம் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டு மகளிருடைய உரிமைகள், மகளிருடைய பாதுகாப்பு, இன்னும் பல விடயங்கள் தொடர்பாக சில விழிப்புணர்வு செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட வண்ணமாக இருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய தினம் நம்முடைய கழகத்துக்கு ஒரு விசேட அதிதியை வரை தந்திருக்கின்றார். மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சினுடைய கௌரவ அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ் அம்மையார் அவர்கள் இந்த வேளையில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை பணிவன்போடு நாங்கள் கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் அமைச்சர் அவர்களே. வணக்கம். முன்கூட்டிய மகளிர் தின வாழ்த்துக்களை நாங்கள் தேசிய அலைவரிசையின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நானும் இலங்கை வாழ் அனைத்து பெண்களுக்கும் இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு அமைச்சர் வருகின்ற பொழுது ஒரு பாதுகாப்பு அணி இருக்கும், ஒரு வாகன தொடர் அணி இருக்கும். ஆனால் எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கின்ற ஒரு பொதுமக்கள் போல உங்களுடைய செயலாளரோடு மாத்திரமே நீங்கள் வரை தந்ததை பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருந்தது. நாங்கள் இந்த அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றத்துக்காக வேண்டித்தான் அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டோம். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் எதிர்பார்த்தது வீண் விரயமற்ற மக்கள் நலன் கருதிய ஒரு அரசியல் கலாச்சாரம், அரசியல் முறை என்று உருவாக்க வேண்டும் என்றது. அதுக்காக வேண்டி நாங்கள் அனைவருமே முன்மாதிரியாக நடந்து கொள்வது கட்டாயம். எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் அந்த வீண் விரயம் இல்லாமல், ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் வாழ்கின்றார். எனவே நாங்கள் அனைவருமே அந்த அர்ப்பணிப்புடன், அந்த உடன்படிக்கையுடன் நாங்கள் வேலை செய்து கொண்டு வருகிறோம். நீங்கள் அண்மையில் ஜெனீவா மாநாட்டில் பங்கேற்று அங்கிருந்து மீண்டும் தாயத்துக்கு திரும்பியதன் பின்னதாக 69,960 ரூபாய் இலங்கை பணம், அல்லது இந்த பணத்தை நீங்கள் மீண்டும் அரசாங்கத்துக்கு கையளித்ததாக சமூக வலைத்தளங்கள் அது தொடர்பான அந்த பற்றுச்சீட்டினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையா? உண்மை. அது உண்மை என்றால் அது வந்து இந்த வலைத்தளங்களில் நாங்கள் பதிவு செய்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்க இல்லை. இருந்தாலும் உண்மையாகவே இவ்வளவு காலம் இருந்த அந்த வீண் விரயம் செய்கின்ற முறைமையை நாங்கள் மாற்றிருக்கின்றோம் என்றதுக்காக வேண்டித்தான் எங்களுடைய செயலாளர்கள் அது பதிவு செய்திருக்கின்றார்கள். தனிப்பட்ட ரீதியாக அப்படியான தேவை இருக்கையில் இருந்தும் எனக்கு வந்து அந்த ஜெனீவா மாநாட்டுக்கு செல்வதற்கான அந்த விமான அனுமதி பத்திரங்களுக்கு இலங்கை அரசாங்கம் தான் பணம் செலுத்தியிருந்தது. அதற்கு பிறகு ஏனைய செலவுகளுக்காக வேண்டி நாங்கள் அங்கே சென்ற பிறகு எங்களுக்கு போக்குவரத்துக்காக, உணவுக்காக, தங்குமிட வசதிக்காக UN, அதாவது ஐநா சபையினால் அது அந்த ஏஜென்சிகளால் எங்களுக்கு தேவையான அந்த செலவுகளை அவர்களால் செலுத்தப்பட்டது. ஆகவே இனி அதற்கு மேலதிகமாக எதுவும் தேவைப்பட்டால் என்றதுக்காக வேண்டித்தான் அரசாங்கம் எமக்கு ஒரு சிறிய பணத்தை அவ்வாறு ஒதுக்கியிருந்தது. ஒரு நாளைக்கு $40. அது பெரிய அளவில்லை. இருந்தாலும் கூட 6 நாட்கள் நான் அங்கே கழித்திருந்தேன். ஆனால் என் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு அது தேவைப்படையில்லை. ஆகவே தான் நான் அதை மீள திருப்பி அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றதில் நான் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டேன். மிகவும் சிறப்பான ஒரு செயற்பாடாக அமைந்திருந்தது. விசேடமாக இது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டதுக்கான, மக்கள் விரும்பி பகிர்வதற்கான ஒரு காரணமாக அமைந்திருந்தது. இப்படி நாங்கள் பார்த்தது என்பது மிக மிக அரிது. இலங்கையை பொறுத்த மட்டிலே ஒரு நாட்டிலே ஒரு அமைச்சர் தனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகபூர்வ விஜயத்துக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை மீண்டும் அரசாங்கத்திலே கையளித்த ஒரு விடயம் என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தியையும் வழங்குவதாக நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுடைய இந்த பாராளுமன்றத்தினுடைய வருகையை பார்க்கின்ற பொழுது நீங்கள் தென் மாகாணத்தை அங்கே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவராக இருந்தீர்கள். தேசிய மக்கள் சக்தி சார்பாக நீங்கள் போட்டியிட்டு அதிக வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு தெரிவானீர்கள். அப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் வசித்த அந்த பிரதேசத்தில், அந்த மாவட்டத்தில் தமிழ் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு இருந்த பொழுதும் அதெல்லாம் தாண்டி பல மடங்கு வாக்குகள் உங்களுக்கு கிடைத்தது. இது எப்படி சாத்தியமானது? உண்மையிலேயே நான் என்னென்னா, நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தது அது மாத்திர மாவட்டத்தில் மாத்திர நகரத்திலே தான். நான் 1983 நான் வன்செயல் நேரத்தில் நாங்கள் நிறைய தாக்கப்பட்ட குடும்பம். அதாவது எங்களுடைய அப்பாவுக்கு ஒரு வியாபார கடை இருந்தது. அந்த வியாபாரங்கள் எல்லாம் தாக்கப்பட்டு இருந்த போதிலும் நாங்கள் அங்கே இருந்து தங்கி படித்து நாங்கள் வளர்ந்து வந்த பூமி. அடுத்து நான் எப்போதுமே அந்த
ஒரு 20 வருட காலமாக இந்த சமூக பணியில், அதில் முக்கியமாக பெண்கள் விவகாரங்கள் தொடர்பாக நான் முன்னின்று உழைத்து வேலை செய்ததுக்கான காரணம் வந்து, இலங்கையில் ஒருபோதுமே இந்த இனவாதம் என்பது மீண்டும் இவ்வாறான கலவரங்கள், யுத்தங்கள், அனர்த்தங்கள் வராமல் தவிர்த்து கொண்டு இலங்கை ஒரு சமத்துவம் கொண்ட ஒற்றுமையாக வாழக்கூடிய இன ஒற்றுமையை பிரதிபலிக்கின்ற ஒரு நாடாக கட்டியெழுப்பதற்காக முழு முயற்சியுடன் நாங்கள் இணைய வேண்டும், செயற்பட வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் நின்றோம். ஆகவே அந்த நம்பிக்கைக்காக வேண்டி நான் தேசிய மக்கள் சக்தி முன்னாள் ஜேவிபியுடன் தொடர்பு கொண்டு தான் 20-25 வருஷ காலமாக நான் செயற்பட்டு வந்திருக்கின்றேன். அந்த நம்பிக்கை ஒருபோதும் கட்சி மாறாமல், அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கொள்கைகளிலிருந்து மீறாமல் அந்த வந்த அரசியல் பயணத்தை மக்கள் முழுமையாக நம்பியிருந்தார்கள். அதற்கு சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவர்களுடைய ஆதரவும் கிடைக்கப்பட்டது. அதிகமாக நாங்கள் பார்த்தோமென்றால் இலங்கையில் தென் மாகாணத்தில் இருக்கின்ற மாத்தறை மாவட்டத்தில் தமிழர்கள் என்று பார்த்தோமென்றால் ஒரு 20,000 குடும்பம் தான் நாங்கள் இருப்போம். அதில் நாங்கள் பார்த்தோமென்றால் அதில் வாக்குப்பட்டியலை நாங்கள் பார்த்தோமென்றால் ஒரு 20,000 வாக்குகள் தான் எனக்கு பெற முடியும். இருந்தும் எனக்கு அதிகூடிய அளவில் மாத்தறை மாவட்டத்தில் 1.5 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட வாக்குகளை நான் பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்தமைக்கு அங்கு இருக்கின்ற தமிழ், முஸ்லிம், சிங்கள அனைவருமே எனக்கு முழுமையாக வாக்களித்தார்கள். அதிலும் பெரும்பான்மையாக பெண்களுடைய வாக்கு எனக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்றது என்பதை நான் சந்தோஷமாக தெரிவிக்கின்றேன். அது நாங்கள் முன்வைத்த அந்த கொள்கையும் எங்களுடைய நடவடிக்கைகள், அது மட்டுமல்லாமல் நம்பிக்கை. அதிலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த புதிய அரசாங்கத்திலே பெண்களுடைய வகிப்பாகம் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக பெண்களுடைய வாக்கு அதிகமாக இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வழங்கப்பட்டது. பெண் உறுப்பினர்கள் இங்கே அங்கு வகிக்கின்றார்கள். பிரதமராகவும் ஒரு பெண் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த செயற்திட்டம் பற்றிய உங்களுடைய பார்வை எவ்வாறு அமைகிறது? உண்மையிலேயே நாங்கள் இதை சொல்லுவோம் என்றால் இது ஒரு பாரிய வெற்றி என்று தான் சொல்லணும். அதிலே முக்கியமாக இவ்வளவு காலம் நாங்கள் இலங்கையை எடுத்தோம்னா உலகத்தில் முதன்முறையாக ஒரு பிரதமரை உருவாக்கிய நாடு, பெண் பிரதமரை உருவாக்கிய நாடு இலங்கை தான். இருந்த போதிலும் அவர்கள் அனைவருமே தங்களுடைய கணவன் இறந்த பிறகு அல்லது தன்னுடைய அப்பா இறந்த பிறகு அரசியலுக்கு வந்த, அல்லது தன்னுடைய கணவனுக்கு பிறகு அல்லது தன்னுடைய சகோதரனுக்கு பிறகு, அதாவது அரசியல் பின்னணி உள்ள குடும்பத்தினாலே அவர்கள் அரசியலுக்கு வந்தவர்கள். இருந்த போதிலும் இப்போது நாங்கள் பார்க்கின்றோம் 22 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். அதில் நம்பல் கட்சியில் மாத்திரம் 20 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே, நான், எங்களுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய அம்மையார் அவர்கள், ஏனைய அம்பிகா செம்வல், செல்வி, நாங்கள் அனைவருமே நாங்கள் பார்த்தோமென்றால் சமன்மலி குணசிங்க இவ்வாறு பெயர்களை கூறிக்கொண்டு போவதாக இருந்தால் இந்த 20 பேரும் 20 பெண்களும் ஒவ்வொரு தனித்தனி சமுதாயங்களில் இருந்து அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை முன்னெடுத்து செயற்பட்ட சமூக ஆர்வலர்களாக தான் நாங்கள் கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர் சமூக செயற்பாட்டாளர்கள். அவர்கள் பெண் தலைமைத்துவத்துக்காக வேண்டி அவர்களுடைய பெண்களின் தலைமைத்துவத்தை கட்டியெழுப்ப வேண்டும், சமுதாயத்தில் முன்வர வேண்டும் என்று உழைத்தவர்கள். ஆகவே அவர்கள் அனைவருமே தனித்தனி அடையாளங்களுடன் முன் வந்தவர்களே தவிர அரசியல் பின்னணியிலிருந்து அல்லது அப்பா அம்மா சமுதாயம் அவர்களுடைய அடையாளங்களை கொண்டு பிரதிபலித்து கொண்டு வந்தவர்கள் அல்ல. ஆகவே இவர்களுடைய வெற்றி முக்கியமானது, பாரிய அளவில் இருக்கின்றது. இது நாங்கள் பெண்கள் நாம் அனைவரும் ஓர் அணியில் என்று நாங்கள் எடுத்த ஒரு முயற்சிக்கு அப்பாற்தான் இது வந்திருக்கு. அதுக்கு எங்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்கிய பிரதமர் அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். அவர் எடுத்தாலும் கூட அந்த அரசியல் பின்னணியிலிருந்து வந்தவர் அல்ல. எங்கள் ஜனாதிபதி அவர்களும் அப்படித்தான். தனிப்பட்ட அடையாளங்களை கொண்டு பொதுவான அடையாளங்களை உருவாக்கியவர்கள்தான் இம்முறை பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். எதிர்வருகின்ற 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படவிருக்கின்றது. ஆகவே இந்த அமைச்சினுடைய கௌரவ அமைச்சர் என்ற ரீதியில் இத்தகைய செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா?
உண்மையிலேயே நாங்கள் இந்த இம்முறை நாங்கள் ஒரு கேபினட் அனுமதியினூடாகவே மகளிர் வாரம் ஒன்றை நாங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கின்றோம். 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையும். இப்போ 8ஆம் தேதியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் 8ஆம் தேதி தான் இறுதி நாளாக அமைய வேண்டுமாக இருந்த போதிலும் அன்றும் வேலை திட்டங்கள் சில நிகழ்ச்சிகள் புதிய நிகழ்ச்சிகள் இருந்தும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய இந்த வரவு செலவு திட்டத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சு தொடர்பாக வரவு செலவு திட்டத்தில் பேசப்படுகின்ற சந்தர்ப்பம்தான் 8ஆம் தேதி இருக்குது. ஆகவே நாங்கள் 7ஆம் தேதி சுகுருப்பாய எங்களுடைய பிரதான மண்டபத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அம்மையாரின் தலைமையில் நாங்கள் நடத்துகின்ற இந்த ஆண்டு மகளிர் தின விழா கொண்டாடப்படுகிறது. அங்கே நாங்கள் இந்த வேளையில் இன்னொரு விடயத்தை நான் கூறணும். இப்போது கூட நேற்றும் இன்றைக்கும் இலங்கையில் இருக்கின்ற இந்த கொழும்பு, களுத்தர, கம்பஹா போன்ற இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பெண் தொழில்வாண்மையாளர்களுடைய உற்பத்தி பொருட்களை வைத்து நாங்கள் ஒரு இந்த கண்காட்சி நடத்துகின்றோம், வர்த்தக கண்காட்சி. அது விஹார மகாதேவி பூங்காவில் நடந்து கொண்டிருக்கு. நான் அதையும் கூற விரும்புகின்றேன். நாங்கள் அதை சந்தை வாய்ப்பினை வழங்குவதற்கு எங்களுடைய இந்த உற்பத்தி வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்ற பெண்களுக்கு அந்த தொழில்வாண்மையாளர்களுக்கு சந்தை வாய்ப்பினை பெற்றுக் கொடுப்பது மிகவும் சிரமமான காரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த வர்த்தக சமுதாயத்துக்குள்ள போட்டி போடுவதற்கோ அல்லது அதற்கான செலவழிப்பதற்காகவோ பண வசதிகளும் அவர்களுக்கு சில பலம் இல்லாத காரணத்தால் அவர்கள் முடங்கி கிடப்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகவே அவர்களை வெளிக்கொணர்வு வரும் நோக்கத்துடன் இந்த விஹார மகாதேவி பூங்காவில் இந்த வர்த்தக கண்காட்சி நடத்துகின்றோம். முடிமானவர்கள் அனைவருமே அவர்களுக்கு கை கொடுக்கும் முகமாக அங்கு வந்து செல்லுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் அவ்வாறான நிகழ்வுகள், சுகாதார நிகழ்ச்சிகள், சட்ட ஆலோசனை, அவர்களுக்கு பெண்களுக்கு தேவைப்படுகின்ற ஏனைய பிரச்சனைகளுக்கான தீர்வு காணக்கூடிய ஆலோசனை வகைகள் மாவட்டங்களிலும் பிரதேசங்களிலும் பிரதேச செயலகங்களிலும் இந்த வாரம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கு இலங்கை முழுவதும் தேசிய ரீதியாக, மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக, பிரதேச ரீதியாக இந்த இந்த பிரகடனப்படுத்தப்பட்ட வாரத்தின் உள்ள எல்லா செயற்பாடுகளும் அங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்களும் முன்வரும் நாட்களில் அனைவருமே பெண்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். வரலாறு காணாத வகையிலே வடக்கில் விசேடமாக யாழ்ப்பாண மக்கள் மற்றும் வடபுலத்தைச் சேர்ந்த மக்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெண் தலைமைத்துவ வீடுகளை குடும்பங்களை நாங்கள் அதிகமாக பார்க்கின்றோம். கணவனை இழந்து அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட கணவரை சார்ந்த குடும்பத்தை பெண்ணே தலைமைத்துவம் வகிக்கின்ற சில குடும்பங்களை நாங்கள் பார்க்கணும். ஆகவே அத்தகைய பெண்களுக்கு, அந்த பெண்கள் சார்ந்த குடும்பத்துக்கு உங்களுடைய அரசாங்கத்தினூடாக எத்தகைய புதிய செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றது என்பது தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? கட்டாயமாக. நான் இப்போ கடந்த 26ஆம் தேதி இருந்த எங்களுடைய இந்த மகாசிவராத்திரி அன்று மன்னாருக்கும் வவுனியாவிலும் நான் சென்று நாங்கள் அங்கே பெண்களை கண்டு பேசி கதைத்து நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் முன்வைத்துட்டு வந்தேன். அதற்கு முன்னரும், அதாவது இலங்கையில் 28,000 தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்குது. இப்போதைய எண்ணிக்கையின்படி 30,000 பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் 2இல் மாத்திரம் பார்த்தோம்னால் ஒரு 65,000-70,000 தனித்தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கின்றன. இப்போ இந்த குடும்பங்களில் வாழ்கின்ற பெண்களில் பாரிய அளவு நாங்கள் எடுத்தோமென்றால் அவர்களை ஒன்றாக இணைத்து அந்தந்த பிரதேசங்கள், அந்த பிரதேச செயலக பிரிவுகளில் இருக்கின்ற பெண்கள் அமைப்புகளூடாக அவர்களை அந்த தொழில்வாண்மையாளர்களாக மாற்றுவதற்காக கடன் வசதிகளை வழங்குவதற்கும் அவர்களுடைய உற்பத்திகளுக்கு ஊக்குவிக்கும் முகமாக நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். அந்த வகையில் தான் நாங்கள் எங்களுடைய நான் அந்த விஜயம் கூட இருந்தது. அங்கே நான் பேசி வந்த விடயம்தான், ஒவ்வொரு பிரதேசங்களில் உள்ள வளங்களை நாங்கள் முதலாக அறிந்து கொண்டு அந்தந்த வளத்தை பயன்படுத்தி இந்த பெண்களுடைய அவர்களுடைய திறமைகளையும் கொண்டு இந்த அவருடைய கைத்தொழில் உற்பத்தி,
ஏற்படுத்தி ஏனைய தொழிற்சாலைகள் அமைப்பது, தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து கொடுப்பது, அவர்களை தனித்தனி தொழில்வாண்மையாளர்களாக மாற்றிவிடுவது, அதற்கான ஊக்குவிப்பாக ஒரு கடன் வசதிகளை வழங்குவது போன்ற பல நடவடிக்கைகளும் வேலை திட்டங்களும் எங்களிடம் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் வெறுமனே ஒரு கடனை வழங்கிவிட்டு நாங்கள் ஒதுங்கி விடாமல் அவர்களை கை கொடுத்து அவர்களை தனித்துவமாக செயற்படக்கூடிய தன்னிறைவாக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தையும் நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். பாதுகாப்பான சமுதாயம், வீடமைப்பு திட்டங்கள், அது மட்டுமல்லாமல் நாங்கள் முக்கியமாக எதிர்பார்க்கின்றது இப்போதே உள்ள நெருக்கடியின் காரணத்தால், பொருளாதார நெருக்கடி, அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியை பெற்றுக் கொடுக்க, சுகாதாரத்தை பெற்றுக் கொடுக்க தவிக்கின்ற நிலையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இம்முறை அரசாங்கத்துக்கு நாங்கள் அரசாங்கமா என்ற வகையில் அந்த சுமையை அரசாங்கம் தாங்கியிருக்குது. கல்வியில் நாங்கள் பார்த்தோம்னா கல்வியில் புத்தகங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு 6,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 5,000 ரூபாவாக கொடுக்கப்பட்ட மகப்புல கொடுப்பனவு 7,500 அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த தாய்மார்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த சுமையை அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அரசாங்கம் என்ற வகையில் பொறுப்பேந்தி கொண்டு வருது. அதிலேயும் ஒரு நிவாரணத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இவ்வாறான வேலை திட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆகவே கட்டாயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எல்லா பெண்களுக்கும் பொருளாதார தனித்துவம் என்றது, பொருளாதார சுதந்திரம் என்றது தேவை. இல்லாவிட்டால் அவர்களுடைய வாழ்வு நிலை ஒரு தாயின் கையில் இருக்கின்ற பணத்தை கொண்டு தான் அந்த குடும்பத்தின் வளர்ச்சி எப்படி மேம்படுத்தப்படும் என்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்களும் ஜனாதிபதி அவர்களிடம் கூறுகின்ற விடயம், பெண்களுக்கு உழைத்து வாழ்வதற்கான முடியுமான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க முழுமையான செயற்படுவோம் என்று அதுக்கான வேலை திட்டங்கள் நிறைய இருக்குது. அதே போல் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மலையகத்தை பொறுத்த மட்டிலே கௌரவ அமைச்சர் அவர்களே, பரம்பரையாக இருந்த கட்சிகளுக்கு பரம்பரையாக வந்த நபர்களுக்கு வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காமல் புதியதொரு கட்சிக்கு புதியதொரு நம்பிக்கைக்கு அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆகவே அங்கே இருக்கின்ற பெண்கள் வறுமையின் காரணமாக வாடுகின்ற தருணத்தில், விசேடமாக தேயிலை மலைகளிலே வாடுகின்ற பெண்கள் அல்லது வெளிநாடுகளிலே சென்று பாடுபடுகின்ற பெண்கள் மற்றும் தலைநகரிலே வந்து சிறு சிறு கடைகளிலே சிறு மாத சம்பளத்துக்கு நாட்சம்பளத்துக்கு பாடுபடுகின்ற பெண்கள் மற்றும் ஆடை தொழிற்சாலையிலே பணிபுரிகின்ற பெண்கள், இவர்கள் தொடர்பிலே எத்தகைய ஒரு செயற்திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி கட்சியை சார்ந்த இந்த புதிய அரசாங்கம் மேற்கொள்ளவிருக்கிறது? அதில் ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டம் உண்டு. அதில் நான் சொல்கின்றேன் ஏனைய பிரதேசங்களை பார்த்தோமென்றால் தனக்கு இருக்கிறதுக்கான வீடு வசதிகள் இருக்குது. அப்போது அந்த ஒரு கிராம சேவை பிரிவுகள் பார்த்தோமென்றால் அந்த தான் இருப்பிடம் என்பது வேறாக இருக்குது, தான் தொழில் புரியுமிடம் வேறாக இருக்குது. ஆனால் மலையகத்தை நாங்கள் பொறுத்தவரை நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் அந்த தோட்ட நிர்வாகத்துக்கு வதிவிடமாகவும் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கின்றார்கள், தொழில் ரீதியாகவும் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு அந்த இடத்தை தவிர்த்து வேறு இடத்துல வேலை செய்வதற்கு அவர்கள் நகர்ந்து விட்டால் அவர்களுக்கு இருப்பிடம் ரத்து செய்யப்படுது. இந்த காரணத்தை நாங்கள் அரசாங்கத்திடம் நாங்கள் எடுத்து பேசி நாங்கள் கண்டுகொண்ட விடயமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதாவது இலங்கையில் வாழ்கின்ற எல்லா நபருக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் வதிவிடம் என்ற வகையில் இருக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்போது தான் அவர்களுடைய தொழில் என்பது வேறாக உறுதிப்படுத்தப்படும். அவர்கள் கம்பெனிகளுக்கு, அது பல்தேசிய அந்த நாங்கள் சொல்கின்றோம் இந்த முதலாளிமார்களுடைய சங்கத்தை பார்த்தோம்னா அந்த முதலாளிமார்களுக்கே அந்த தோட்டங்கள் நிர்வாகம் சொந்தமாக இருந்த போதிலும் அவர்கள் அந்த தொழில்தான் வழங்க முடியுமே தவிர அவர்களுடைய இருப்பிடத்தை பற்றியோ அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ அதுக்கான உத்தரவாதம் அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற முக்கிய கோட்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். அதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்போ தான் சட்டம் என்ற வகையில் பார்த்தால் இலங்கையில் உள்ள பொது சட்டத்துக்குள்ள அவர்களும் வருவார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் நாளுக்கு நாள் அடிமைகளாகவே அந்த தோட்டங்களிலே அடிமைகளாகவே வாழ வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு நேரிடுது. எனவே நாங்கள் முக்கியமாக பார்க்கின்றது அது அவர்களுடைய தொழிலாக இருக்கலாம், ஆனால் சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு இருப்பிடத்தை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்றதை நாங்கள் முக்கியமாக எடுத்த ஒரு நடவடிக்கையில் இந்த நாட்களில் நாங்கள் அது அனைவத்தையும் அந்த விடயங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டு செல்கின்றோம். அடுத்தது தான் நாங்கள் பார்த்தோம் என்றால் மலையகத்தில் இருக்கின்ற பெண்கள் ஒரு கடையாக இருக்கலாம், வீட்டு ஊழியர்களாக இருக்கலாம். முக்கியமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இளம் யுவதிகளை ஒவ்வொரு வீடுகளிலும் வீட்டு வேலைக்காக அமர்த்தப்பட்டிருந்த அமைச்சர் அவர்களை குறிப்பிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். ஒரு பொறுப்புமிக்க ஒரு அமைச்சரே அவருடைய வீட்டிலே ஒரு மலையக பெண்ணை, ஒரு யுவதியை பணிக்கு அமர்த்திருந்த
அதுவும் கொலை செய்யப்பட்ட அல்லது மரணமான ஒரு சம்பவத்தை, துரதிருஷ்டவசமான சம்பவத்தை நாங்கள் வரலாற்றிலே பார்த்தோம். நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இருக்கு. ஏனென்றால் இந்த சட்டத்தில், இலங்கையில சட்டத்தில் பார்த்தோம்னா இந்த தொழிற்சட்டத்துக்குள்ள 14 வயசுக்கு கீழ்பட்ட ஒரு சிறுமியை அல்லது சிறுவனை மாத்திரம்தான் வேலைக்கு அமர்த்த முடியாது. ஆனால் நாங்கள் சர்வதேச சிறுவர் பிரகடனத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் 18 வயசுக்கு கீழ்பட்ட அனைவருமே சிறுவர்கள் என்று. ஆனால் அந்த தொழிற்சட்டத்துக்குள்ள நாங்கள் பார்த்தோம்னா மலையகத்தில் வாழ்கின்ற நிறைய குழந்தைகள், நிறைய சிறுவர்கள் அவ்வாறு 14 15 வயதுக்குள்ள வந்து தோட்டங்கள்ல இருந்து வெளியில வந்து கொழும்புலையோ அண்டைய பிரதேசங்களில் வீட்டு வேலைகளுக்கு, கடைகளுக்கு, தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு வருகிறார்கள். அவர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள், பாலியல் ரீதியாகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள போவதாக இருந்தால் தடைகள் இருக்கின்றன. அப்போ நாங்கள் சொல்கின்றது, இந்த மலையகத்தில் இருக்கின்ற சிறுவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் அந்த தொழிற்சட்டங்கள் வலுப்படுத்த வேணும். சட்டம் இருக்கு, இலங்கையில் சட்டங்கள் இருக்கு. ஆனால் அதில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் அதாவது சில இடைவிலகல்களுக்குள்ள இந்த சட்டத்தில் உள்ள சில சில்லுக்குள்ள நிறைய பேர் தப்பித்து விடுகின்றார்கள். ஆகவே நாங்கள் கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்வு தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே தான் இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் அந்த மலையக மக்களுடைய கல்வி, சுகாதார அபிவிருத்திக்கு நாங்கள் சொல்கின்றோம் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு முக்கியத்துவம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆகவே படிப்படியாக இந்த வாழ்வு நிலையை நாங்கள் மாற்ற வேணும். ஏனையவர்களுக்கு அடிமையாக வேலைகளில் அமர்த்தி சிறுவர்களிடம் வேலை வாங்குகின்ற இந்த முறைமையை மாற்றி அவர்களுக்கான உறுதியான வாழ்வு திறத்தை கொடுப்பதற்கு நாங்கள் முழு முயற்சியுடன் செயற்பட்டு வருகின்றோம் என்றதை நான் கூற விரும்புகிறேன். மிக மகிழ்ச்சியான செய்தி கௌரவ அமைச்சர் அவர்கள். அதேபோல் மற்றொரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது, பேச வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த தருணத்திலும் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பெண்களுக்கு எதிரான சில வன்முறைகள், அது பாடசாலை மாணவியாக இருக்கலாம், கட்டளமை பருவத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது தொழில் புரிகின்ற இடமாக இருக்கலாம், அல்லது உயர்கல்வி பெறுகின்ற இடமாக இருக்கலாம். இந்த பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது உலகளாவிய ரீதியிலே மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு வித்யா, மீண்டும் ஒரு சேயா சதமி போன்ற ஒரு அவல நிலை நாட்டிலே ஏற்பட்டு விடாமல், அல்லது இந்த காதல் என்ற போர்வையிலே சமூக வலைத்தளங்களிலே ஏமாற்றப்பட்டு பெண்கள் மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற இத்தகைய மோசமான செயற்பாடுகளில் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற மகளிர், சிறுவர்கள் அதில் சிக்கிவிடாமல் இருப்பதற்காக இந்த அமைச்சினுடைய பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற ரீதியிலே இத்தகைய புதிய திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். விஷயமாக பெண் என்ற ரீதியிலே பெண்களுடைய வேல்யூ உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கட்டாயமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், இலங்கையில் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்துகின்ற பெண்களில் 75% ஏதாவது ஒரு தருணத்தில் வாழ்வில் பாலியல் வன்முறை ஒன்றுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற தர விவரங்கள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த தரவுகளின்படி நாங்கள் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 8 பாலியல் அபராதங்கள் நாட்டில் நடக்குது, அப்படின்ற பாலியல் குற்றங்கள் நடக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு நாளைக்கு 8 என்றால் 3 மணித்தியாலர்களுக்கு இங்கே ஒரு முறை இவ்வாறான பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது இலங்கை என்ற வகையில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வர முடியும் என்றது நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதுலேயும் பெண்கள் மத்தியில் நாங்கள் எடுத்தோமென்றால் இந்த விழிப்புணர்வு, அதாவது நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் இது எங்களுடைய கல்வி அமைச்சின் எங்களுடைய பிரதமர் அவர்களுடன் கூட நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்ற விடயம்தான். ஏனென்றால் இந்த பாலியல் கல்வி என்றது முக்கியமானது. நாங்கள் அந்த பாலியல் கல்வியை நாங்கள் எவ்வாறு கொடுக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் சட்டக்கல்வி, தன்னுடைய உடலின் உரிமை ஒரு பெண்ணுக்கே இருக்கின்றது என்பது, தான் திருமணம் செய்து கொள்வது, தன்னுடைய குழந்தை மகவு பிரசவம் எப்படி நாங்கள் செய்து கொள்வது, அல்லது என்னுடைய உடலின் பாதுகாப்பை நான் எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்வது என்ற விடயங்களை பற்றி எங்களுக்கு இந்த அறியாமையின் காரணத்தால் நிறைய மோசடிகளும் ஏமாற்றங்களும் அது மட்டுமல்லாமல் வன்முறைகளும் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே அதற்கு பாலியல் கல்வி என்றது கட்டாயப்படுத்த வேணும் என்றதை நாங்கள் இருக்கின்றோம். அது படிப்படியாக ஒரே தடவையில் ஒரே வகுப்பில் கொடுக்க முடியாது. சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு தற்பாதுகாப்புக்கான பாலியல் கல்வியையும் சட்டக்கல்வியையும் கொடுக்க வேணும். அது நாங்கள் உறுதியாக இருக்கின்ற ஒரு விடயம். அடுத்து தான் நாங்கள் சொல்கின்றோம்,
இலங்கையில் இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கு இப்போ நாங்கள் பார்க்கமென்றால் நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன்களை பாவிக்கின்ற சமுதாயத்தை பார்த்தோமென்றால் இளம் சமுதாயம் எல்லாருமே ஃபோன் ஒன்று கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அது காதல் என்பதோ அல்லது நாங்கள் எங்களுடைய அன்பு பாசம் என்றதை பரிமாறிக்கொள்வது வந்து அடுத்தவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கும் தருணத்தில் நாங்கள் இருக்க வேணும். இல்லாவிட்டால் நாங்கள் காதலித்து தோத்து போன சம்பவங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று கொலை செய்து விட்டு போகிறார்கள், அல்லது அவர்களுக்கு அடுத்தவருக்கு அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் வெளியே தலக்காட்ட முடியாத அளவுக்கு அவர்களை அவமானப்படுத்துகின்றார்கள். இது இரண்டையும் பார்க்கும்போது இது பாலியல் ரீதியாக நிறைய ஒரு பாதிப்பாக இருக்கு. இதற்கான சட்டத்தை பலப்படுத்த வேண்டும். நாங்கள் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு சென்று இதை பற்றி நாங்கள் ஒரு முரண்பாடு செய்தோம் என்று சொன்னால் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு 6 வருஷம் 7 வருஷம் கடந்து செல்வதாக இருந்தார். ஒரு தனக்கு பாலியல் வன்முறை ஒன்று நடந்த பிறகு நாங்கள் ஒரு சட்டத்தின் முன்னாக சென்று நாங்கள் நீதியை கோரும்போது அந்த நீதி கிடைப்பதுக்கு ஒரு 10 வருட காலம் கடந்து போவதாக இருந்தால் அதற்கான நியாயம் கிடையாது. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த சட்ட நடவடிக்கைகள் துரிதப்படுத்த வேண்டும். அதே போன்று சரிவர அந்த சட்டத்தின் அணுகுமுறைகளும் வெளிப்படத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். இதுகளும் முக்கியமானது. இதுகளை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு போகின்றோம். அது மட்டுமல்லாமல் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் போதை வஸ்து பரவி வருவதன் காரணத்தாலும் இவ்வாறான நிகழ்ச்சிகள் இவ்வாறான நிறைய விடயங்கள் சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது ஒரு பாரிய பிரச்சினை. இந்த எங்கள் முக்கியமாக மலையகத்தில் இருக்கின்ற மலையக சமுதாயத்துக்குள்ளும் வடக்கு கிழக்கில் இந்த யுத்தத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்ட சமுதாயத்துக்குள்ளும் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இளம் தலைமுறை என்பது வந்து தவறான திசையில் வழி நடத்தி கொண்டு போகிற விடயங்களை நாங்கள் நிறைய பார்த்திருக்கோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றது, ஒன்று தொழில்நுட்பம் மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த எங்களுடைய இந்த நிர்வாகத்துறையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு மிட்வைஃப் தமிழ் மொழியில் பேசி இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான எங்களுடைய மிட்வைஃப்மார்களுடைய பற்றாக்குறையை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பார்த்தோம்னா அந்த கவுன்சிலர் ஆலோசகர்களின் பற்றாக்குறை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கு முகம் கொடுத்த ஒரு மாணவரை அல்லது ஒரு பெண்ணை அவர்களுக்கு அந்த மன ஆலோசனைகள் மன ரீதியான ஆறுதலுக்கான ஆலோசனைகளை வழங்கி மீள அவர்களை திருப்பி அவர்களை இந்த சமுதாயமயப்படுத்துவதற்கான ஆலோசனை வழங்கும் தமிழ் மொழி மூலமாக இந்த தமிழ் மொழி மூலமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தேவையான அதிகாரிகளின் பற்றாக்குறையை நாங்கள் நிறைய பார்க்கின்றோம். எங்களுடைய அமைச்சுக்குள்ளே நாங்கள் பார்த்தாலும் கூட 2 ஹெல்ப்லைன்ஸ், அதாவது உடனடியாக அறிவிக்கக்கூடிய 1929 என்ற இலக்கத்தினூடாக பாலியல் வன்முறைகள் எதுவும் சிறுவர்களுக்கு நடந்தால் அதை அறிவிக்கலாம். 1938 இலக்கத்தினூடாக பெண்களுக்கு தொழில் ரீதியாகவோ வேறு இடத்துல பொது போக்குவரத்து சேவையிலோ நடக்கின்ற வன்முறைகளை அறிவிக்கலாம். இருந்த போதிலும் இதற்கு உடனடியாக அவர்களுக்கு அந்த அழைப்புகளுக்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ் மொழி மூலமான அதிகாரிகளின் பற்றாக்குறை இருக்கு. ஆகவே அது மட்டுமல்லாமல் இந்த 2 இலக்கத்தை கூட 1929 1938 என்ற இந்த 2 இலக்கங்களை கூட எங்கள் தமிழ் சமுதாயத்துக்குள்ள அது அந்த சரியான விழிப்புணர்வு இல்லாமல் அறியாமையின் காரணத்தால் நிறைய பாதிக்கப்படுகின்றோம். உங்களுக்கு உடனடியான சட்ட நடவடிக்கைகளை கூட மேற்கொள்ளலாம். எனவே நான் சொல்கின்றது இந்த பற்றாக்குறைகளை மற்ற தனிதில் இருக்கின்ற நிர்வாகத்தில் இருக்கின்ற சில குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் அதில் அனைத்தையுமே இனம் கண்டு செயற்பட்டு கொண்டு வருகின்றோம் என்றதை நான் உறுதியாக கூறுகின்றேன். கௌரவ அமைச்சர் என்ற ரீதியிலே இந்த மகளிர் மற்றும் சிறுவர் அமைச்சினுடைய பொறுப்புமிக்க ஒரு தலைமைத்துவம் என்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகிற விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். கட்டாயமாக நான் பெண் குழந்தைகளுக்கு கூறுகின்றது, இந்த உலகம் உங்களுடையது. ஆகவே நாங்கள் எங்களுடைய எல்லை எது என்பது தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் வானில் பறக்கின்ற அளவுக்கு உங்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற உயர் பதவிக்கு வரும் அளவுக்கு உங்களுடைய வாழ்வை பலப்படுத்தி கொண்டு உங்களுடைய கல்வி ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்வை உங்கள் வசப்படுத்திக் கொள்வது உங்களுடைய கடமை. ஆகவே நான் சொல்கின்றேன், எந்த ஒரு நேரத்திலும் பெண்கள் பின்வாங்கக்கூடாது. நாங்கள் பாரதி கண்ட புதுமை பெண்களைப் போல நாங்கள் இந்த சமுதாயத்தில் முன்வந்து செயற்படுவதற்காக பொருளாதாரத்தில் மட்டுமில்லாமல் கல்வியில், சுகாதாரத்தில்,
ஏனைய இடங்களில் நாங்கள் பார்க்கணும் நிர்வாகத்துறையில் சகல துறைகளிலும் நீங்கள் முன் வந்து செயற்பட வேண்டும், அரசியலில் ஈடுபட வேண்டும். அது சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து பெண்களுக்கும் நான் சொல்கின்ற விடயம்தான். இந்த சமுதாயமே உங்களுடையது, உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடையது. உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய அதிகாரத்துக்காக, உங்களுடைய நிர்வாகத்துக்காக நீங்கள் கட்டாயம் முன்வர வேண்டும். ஆகவே தான் அப்போது தான் இந்த நாடு அபிவிருத்தி அடையும். பெண்களுடைய வளர்ச்சி பின்தங்கி ஒரு சமுதாயமும் முன்வந்ததற்கான உதாரணமே கிடையாது. பெண்கள் எப்போது செயற்பட்டு அவர்கள் களத்தில் இறங்கி இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக வருகிறார்களோ அந்த நேரத்தில் தான் நாங்கள் உலகமே வியக்கும் அளவுக்கு ஒரு வளர்முக நாடாக எங்களுக்கு வர முடியும். ஆகவே நாங்கள் சொல்கின்றோம், இது இந்த தருணத்தில் உலகம் எங்கோ இருக்கு, நாங்கள் அனைவருமே படிப்படியாக எங்களுடைய மாணவர்களுக்கு எங்களுடைய மாணவர் சமுதாயத்துக்கு, எங்களுடைய பெண் சமுதாயத்துக்கு, குழந்தைகளுக்கு வழிகாட்டிகளாக நின்று எங்களுடைய எதிர்காலத்தை கட்டியெடுப்பதற்கு நாங்கள் அனைவருமே முன்வருவோம் என்று கூறுகின்றேன். நிச்சயமாக விசேடமாக நம்முடைய நாட்டிலே பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலே தேயிலையாக இருக்கலாம், தென்னையாக இருக்கலாம், ரப்பராக இருக்கலாம், இதில் மிக மிக முக்கிய பங்கை வகிப்பவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். ஆடை தொழிற்சாலையினூடாக அதிக வருமானம் வருகிறது, அந்நிய செலாவணி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இதில் முதுகெலும்பாக இருக்கின்றவர்கள் பெண்கள். ஆகவே இளைஞனுடைய பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருக்கின்ற பெண்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய முழுமையான நல்ல பல செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொண்டு பெண்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் தேசிய அலைவரிசை என்ற ரீதியிலே மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகின்றோம். அதே போல் உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நல்ல முறையில் இடம்பெற வேண்டும். அது மக்களுடைய வேண்டுகோளாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அதுக்கான ஆணை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அதை சிறந்த முறையில் செயற்படுத்த தேவையான எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு இறைவன் வழங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வேண்டிக்கொண்டு நிகழ்ச்சியில் எம்மோடு இந்த வேலைப்பளுவுக்கு மத்தியில் எம்மோடு கலந்து கொண்டு உங்களுக்கு தேசிய அலைவரிசையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி கௌரவ அமைச்சர் அவர்கள். நன்றி. மக்கள் ஆணையை முழுமையாக நிறைவேற்றுவோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த தினம் இந்த விசேட கலந்துரையாடல் பகுதியில் நம்மோடு இணைந்து கொண்டார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கௌரவ அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை மீண்டும் நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி. சிறு இடைவேளையை தொடர்ந்து நீங்கள் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை வடக்கிழமை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.